Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீரிஸ்ல போர்ட்ரேட் பார்த்துட்டோம், லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ரோ ஃபோட்டோகிராஃபினா என்ன அப்படினா பார்க்க போறோம். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற மேக்ஸிமம் ஃபோட்டோ எல்லாமே மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி தான் இருக்குது. ஸோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற குட்டியான விஷயங்களை டீட்டெயிலாக ஃபோட்டோ எடுக்கிறதா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. அதில் வந்து நீங்கள் ஒரு பென்சிலை ஃபோட்டோ எடுக்கிறதாலும் சரி, ஒரு பூச்சியை ஃபோட்டோ எடுக்கிறதாலும் சரி, ஒரு ஃப்ளவரோட ஒரு மகரந்த தூளை ஃபோட்டோ எடுக்கலாம் சரி, இந்த குட்டியாக இருக்கிற விஷயங்களை டீட்டெயிலாக ஃபோட்டோ எடுக்கிறது தான் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் நம்ம சொல்ல போகிற முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஃபோனில் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கேமரா ஆப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா ஆப் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இமேஜ் ப்ராசஸிங் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ வந்து நல்ல டீட்டெயிலாக வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் ரூம் கேமரா ஆப்பு, ரெண்டாவது வந்து ஓப்பன் கேமரா ஆப்பு, மூணாவது வந்து நம்ம ஃபோன்லேயே வர ஸ்டாக்கான கேமரா. ஸோ இந்த ஸ்டாக் கேமரா ஆப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் கூகுள் கேமரா வந்து சஜஸ்ட் பண்ணவே இல்லை. மற்ற 3 ஆப்போட டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து ஸ்டாக்காக வந்து ஒரு கேமரா ஆப் வரும். கேமரா ஆப்பில் வந்து மேக்ரோ மோட் அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெட்மி, போக்கோ அந்த பிராண்டிங்கில் வந்து மேக்ரோ அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மோடை ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நமக்கு நிறைய லென்ஸ் கிடைக்குது. மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு லென்ஸ் கிடைக்குது. இந்த லென்ஸ் வந்து 200 ரூபாயில் இருந்திருக்கு, 2000 வரைக்குமே இருக்குது. ஸோ நிறையா லென்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கும்போது அந்த லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்ரோ ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக டீட்டெயிலான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ரோ லென்ஸில் வந்து ஜூம் ரேஞ்சுன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ஜூம் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கிறத வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நான் என்னோட கேமரா வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து மேக்ரோ ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் லென்ஸ் வாங்கும்போது ஜூம் ரேஞ்ச் பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டு உங்களுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து வாங்க. இப்போ வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம், அப்புறம் லென்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ரோ ஃபோட்டோ வந்து தான் கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து சூப்பரான பேக்ரவுண்டாக இருக்கா, இல்லை பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர் கிடைக்குதா அப்படின்னு கரெக்டான லொக்கேஷனில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற மேக்ரோ ஃபோட்டோ வந்து கிரிட் லைன்ஸ் இருக்குல்ல, நம்ம கேமராவில் இருக்க கிரிட் லைன்ஸில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு எடுங்க. ஏன்னா வந்து இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்து சடனாக வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடும்போது ஒருத்தவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கும்போது அவங்கள வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்டரில் வந்து சப்ஜெக்ட் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கும் நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ். எஸ், அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்கா அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்காதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன கேமரா ஆப்லையும் சரி, மற்ற உங்கள் ஃபோனில் வர ஸ்டாக் கேமராவிலையும் ப்ரோ மோட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபோக்கஸ் ரிங்கை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல எவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் வச்சு ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஃபோனில் இருக்க ப்ரோ மோடை யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் வந்து மேனுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. நம்ம வந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் வந்து பிளர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு மேக்ரோ ஃபோட்டோ. அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து இது ஃபோக்கஸ்லேயே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 700 400 ரூபாய்க்கெலாம் ட்ரைபோட்ஸ் இருக்குது, மொபைல் ட்ரைபோட்ஸு. இந்த ட்ரைபோட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஷேக் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். இதனால் வந்து சூப்பரான ஃபோட்டோஸை டக்குன்னு எடுத்து முடிக்க முடியும். நிறையா பிளர்ரான ஃபோட்டோஸை நம்மளால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரம் வராது. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாது. நம்ம என்ன தான் மேனுவலில் போட்டு ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆகாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து 2x அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னோடய கேமரா வந்து 3 புள்ளி இருக்கும். ஒன்று வைட் ஆங்கிள், அப்புறம் ஒன்று நார்மல், அதுக்கப்புறம் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக்கில் வந்து தள்ளிட்டு வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா பேக்ரவுண்டு சூப்பராக வந்து பிளராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஜெக்டை வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 2x ஜூமில் போட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து மேக்ரோ மோடை விட சூப்பரான பிளர் வந்து நமக்கு கிடைக்கும். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது பிளர் தான். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர்ராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸ்னாப்சீடில் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து போட்டு நம்ம சூப்பராக வந்து பிளர் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அதை பிளர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் எடுத்த மேக்ரோ ஃபோட்டோவை ஸ்னாப்சீடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து லென்ஸ் பிளர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் பிளரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க மேலே இந்த சென்டரில் இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி பிளர் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டிரான்சிஷன் அப்படின்றத ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே விஜினிட்டி அப்படின்ட்டு பாருங்கள், அதையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கையை வச்சு இப்படியே நீங்கள் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து சின்னதாயிரும். ஸோ அதை ஒரு மூலையில் வச்சுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃபுல்லாகவே பிளராக இருக்கும். இதை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த எடிட் ஸ்டாக்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வீவ் எடிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வீவ் எடிட்ஸை கிளிக் பண்ணி இந்த லென்ஸ் பிளர் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த இடம்லாம் பிளராக வேணுமோ ஸோ அந்த இடம்லாம் வந்து நம்ம பிளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேஜராக வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் பிளர் ஆகிறது. சப்போஸ் இந்த பூ மேலே இல்லைனா சப்ஜெக்ட் மேலே பிளர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோவை வந்து டவுன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஆரோ வந்து 100ல் வச்சு நம்ம ரீஸ்டோர் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மேக்ரோ ஃபோட்டோ வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு எடுக்கணும். ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணி இப்படி கீழே இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து கரெக்டாக செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோ மோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. ஐஸை வந்து எப்போது 100ல் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மொபைல் கேமராவில் இருக்க ப்ரோ மோடை பற்றி தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேக்ரோ ஃபோட்டோ எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா அது எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இல்லைனா வேறு எதில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து மூடி ப்ரீசெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். மூடி ப்ரீசெட்ஸ் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் கிடைக்கும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம ஃபோட்டோ வந்து டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்த ஃபோட்டோவில் கொஞ்சம் மூடி ப்ரீசெட்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். We'll be driving down the state, yeah. Looking around for the next crowd, yeah. Going our own way, trying to find a new route, yeah. We'll be going in circles, trying to find a way, searching for the things we do, yeah. Dropped out without a choice, yeah. Hair blown round to the window, singing. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து நேற்று இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது ட்ராவல் பண்ணும்போது இல்லைனா மவுண்டெயின்ஸ் போகும்போது எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஃபோனில் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.